கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடர் போதனை கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அவர் வார்த்தை நமக்கு எப்படி கொடுக்கிறது, அவருடைய வார்த்தை நாம் அறிவதற்கான பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அவர் தேடி வந்து கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நித்திய ஜீவன் எதை ஆண்டு கொண்டது, பாவம் எப்படி உள்ளே நுழைந்ததுன்னு நாம் பார்ப்போம். பாருங்க, நித்திய ஜீவனை உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். பாவம் மரணத்தை ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த பாவம் இந்த பூமியில இப்பவும் இருக்கு. எப்படி ஆதாம் அந்த பாவத்திலே விழுந்தானோ அதிலிருந்து இந்த இந்த பூமியானது என்ன பண்ணுறதுன்னா பாவத்தில் தான் போயிட்டு இருக்கு. பாவம் உலகம்னு சொல்லுவாங்க. பாவத்திலே எல்லா பாவம் உங்களை நெருக்கி வரும். உங்களை நெருக்கி உங்களை ஒன்று இல்லாமல் எப்படி புவியீர்ப்பு சக்தி எப்படி கீழே இழுத்துட்டு போதோ அதே போல் உங்களை வளரவே விடாது. நீங்கள் உங்களை எந்த காரணம் கொண்டு நீங்கள் சும்மா போனுங்க, எவனாட்டு சண்டை இழப்போம். இந்த உலகத்தில் பாருங்கள், சும்மா போங்க. நீங்கள் நல்லாவே இருந்து ஒரு நாள் ஒரு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து நீங்கள் எந்த சும்மா இருந்தாலும் என்ன பண்ணி சும்மா இருக்க நீ பெரிய பாக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை சண்டைகளுக்கு வச்சிரும். ஆகையால் அந்த மாதிரி ஆட்கள் இந்த பூமியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களை நல்லாவே இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி பாவம் என்ன பண்ணுதுன்னா உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். இழுத்து இழுத்து உங்களை கீழே தான் கொண்டு வரும். ஏன்னா இந்த பிரமாணம் இந்த பாருங்கள் இந்த பூமியில் அப்படி தான் வச்சிருக்கு, இழுக்குது. ஆனால் இதை இந்த இழுக்கிறதை நாம் ஒரு மேற்கொள்வதற்கான ஒரு சக்தி நம் தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம யாரும் அறிந்துக்கிடவே இல்லை. பாருங்கள், இந்த இயற்கையில் நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போனீங்கன்னா ஒரு பொருளை போட்டால் கீழே வரணும். ஆனால் பிளேன் பறக்க அது எப்படி பறக்கு? ஆனால் அதற்குன்னு ஒரு சக்தி அவங்க உருவாக்குறாங்க. இந்த காற்றை விடையும் மேலான ஒரு சக்தியை உருவாக்கி அதை மேலே தூக்கிட்டு போகுது. பார்த்தீங்களா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையினுடைய திறனத்தை நிலையிலிருந்து மேலே ஆக்குறதுக்கு நம்ம இழுத்துக்கிட்டே இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் தான் அணிஞ்சாதான். பெரிய பெரிய கோடீஸ்வரன் யாராக இருக்கட்டும், எல்லாரும் இழுக்க தான் செய்யும். ஆமாம், இழுத்து அவங்கள விடாமல் ஆக்கி இந்த பாவ உலகத்தில் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதிலிருந்து மேலே வருவதற்கான ஒரு சக்தி என்ன சக்தி? அந்த நித்திய ஜீவனை தருகிற அந்த சக்தி தான். அதுதான் பாருங்கள், கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இந்த கிறிஸ்து மூலமாக நீதியிலே நித்திய ஜீவன் கிடைச்சு. பாருங்க, இந்த கிறிஸ்து நமக்கு எப்படி கொடுத்தார்? பாவத்தில் இருந்தோம், ஆனால் இப்போ எங்கே கொண்டு அதனுடைய மைய பொருளை வச்சிருக்கிறாருன்னா கிறிஸ்துக்குள்ளே வச்சுட்டாரு. அப்போ பாவத்தில் இருந்து, ஆனால் இப்பவும் இருக்கு. ஆனால் அதிலிருந்து மீட்டு வரணும் வேணும்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. இப்போ கிறிஸ்து நமக்காக சிலுவையின் மரணத்தின் மூலமாக இப்போ அதை எல்லாமே ஓர்க்கம் பண்ணிவிட்டார். இப்போ நமக்கு அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, உங்கள் பாவங்கள்லாம் நீங்கியாச்சு, எல்லாமே இந்த நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். இப்போது இந்த காற்று அலைவரிசையில் ஏகப்பட்ட வானொலிகள்லாம் இருக்குது இல்லையா? 0.1 ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட எஃப்எம் வேணும் அப்படின்னா அந்த எஃப்எம்க்கு நீங்கள் அந்த ரேடியோவில் அந்த கரெக்டான அந்த பாயிண்டில் வைக்கும் பொழுது அது உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதே போல் இந்த தேவன், நம்முடைய தேவன் இந்த பாவத்திலிருந்து மீட்டு நம்முடைய மேலே கொண்டு போவதற்கு கிறிஸ்துக்குள்ளே வச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை மேலே கொண்டு போகிறது. கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட சொன்னால் அது எப்படி, என்ன சொல்கிறீங்க, பாவம்லாம் போச்சுன்னு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது பிதா நம்ம எப்படி பார்க்குறாரு? கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்குறாரு. நம்ம எத்தனை விதமான காரியங்கள்லாம் நம்ம ஈடுபட்டு வந்திருக்கோம், ஆனால் பிதா பார்க்குறது கிறிஸ்துக்குள்ளே பார்க்குறாரு. ஆக கிறிஸ்துக்குள்ளே ஒருவன் இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா அவன் கிருபை பெறுகிறான். கிருபை பெற்ற உடனே என்ன நடக்குன்னா, என்னைக்கு இந்த பூமி இழுத்து கொண்டு இருக்கிற அந்த பூமி உங்களை வாழ்க்கையிலிருந்து இழுத்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை உங்களுக்கு மேலே விடாமல் கீழே இழுக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் அதை சொல்லும் பொழுது என்ன நடக்குன்னா அந்த லிஃப்ட் அதை தூக்க ஆரம்பிச்சிருது. என்னை கீழே இழுக்கிற பிசாசு அந்த மாதிரி ஒரு அங்ககாரமாக கொண்டு இருக்கிற அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் விரட்டுகிறேன் போ அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணுதுன்னா அது உங்களை விட்டு போகிறது. இப்போ இதுக்கு தான் இதனுடைய அவைலபிள். இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் மற்றவங்க ஜோமன் ஆண்டவரே என் கூட வாரும். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு விலகவே இல்லைடா சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன ஜோம் பண்ணுறோம்? ஆண்டவரே என் கூட வாங்கப்பா, நாங்கள் அங்கே போகிறேன், நீங்கள் தான் பாதுகாக்கணும். அவர் சொல்ல நான் உன் கூட தான் இருக்கேன்டா. அப்போ நம்ம அறிந்து கொள்ளாமல் தான் அப்படி பேசுகிறோம். ஆக நாம் தேவனுடைய அந்த கிருபையை நாம் அறியும் பொழுது என்ன நடக்க பாருங்க,
அந்த நித்திய ஜீவன் நமக்கு நித்திய ஜீவனுங்கிறது போது எல்லாத்திலுமே நீங்கள் சந்தோஷமாக ஆயிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய திறன்கள், மற்ற உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில் எல்லாமே, உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாமே நீங்கள் அதை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருங்க. ஏனென்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தும்போது நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருங்க, இது வருது, ஆனால் இதிலிருந்து மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு வழி இருக்குது. எனக்கு ஒரு எஃப்எம் தெரியல, ஆனாலும் இதிலிருந்து கேட்குறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது, இந்த பாயிண்ட்டை வச்சா எனக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க, உங்களை இழுக்கிற ஆவியை கொண்டு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கொண்டு நீங்கள் துரத்தணும். இப்படி உங்களை உள்ளத்தில் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் எந்த வார்த்தையை கேட்கிறோம் அது எனக்கு கிடைக்கும். ஏன்னா அதை தான் எனக்கு அவைலபிளாக வச்சிருக்கிற நித்திய ஜீவனை தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் தேவன் என்ன அழகாக சொல்லி நம்ம வழிநடத்தல இருப்பாருங்க. இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளலாம்டா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்துகிறார். அதை புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்படிலாம் தருகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.